strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஷெட்யூல் வந்துருச்சு. அதை பத்தி தான் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது வரைக்கும் 8 முறை சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்திருக்கு. திஸ் இஸ் தி 9th எடிஷன். ஸோ பாகிஸ்தான்ல நடக்க போது, இந்தியா மேட்சஸ்லாம் துபாயில நடக்க போது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஹைபிரிட் மாடல் டோர்னமெண்ட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் ஷெட்யூல் வரதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்ததுங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்குமா நடக்காதான்னு. ஏன்னா இந்தியா வந்து கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க, நாங்க பாகிஸ்தானுக்கு டிராவல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் பாகிஸ்தானும் ரொம்ப அடமண்டா இருந்தாங்க, இந்தியா வந்தே ஆகணும், நாங்க ஹைபிரிட் மாடலுக்கு ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு வழியா ஐசிசி வந்து பாத்தீங்கன்னா சமரசம் பேசி ஹைபிரிட் மாடலுக்கு ஒத்துக்க வச்சுட்டாங்க பாகிஸ்தானுக்கு. பட் அட் சேம் டைம் பாகிஸ்தானும் வந்து பாத்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் போட்டாங்க. எப்படி இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஐசிசி டோர்னமெண்ட் ஆட மாட்டேன்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி இனிமேட் இன் ஃபியூச்சர் நாங்களும் சரி இந்தியாவுக்கு வந்து எந்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டும் விளையாட மாட்டோம், அது உமன்ஸ் டீமா இருக்கட்டும் இல்ல மென்ஸ் டீமா இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. அதுக்கும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் தான் இந்தியாவில நடக்க போகுது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் ஹோஸ்ட் பண்றாங்க, ஸ்ரீலங்காவும் ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ அது பிரச்சனை இருக்காது இந்தியாவுக்கு. ஏன்னா ஸ்ரீலங்கால தான் முக்காவாசி எல்லா மேட்சஸுமே பாகிஸ்தான் விளையாட போறாங்க. அதுக்கப்புறம் இன் ஃபியூச்சர்ல பாத்துக்கலான்ற மாதிரி இந்தியாவும் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே எங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சோ ஹாப்பி. ஓகே, அட் த சேம் டைம் 2028 இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானே ஹோஸ்ட் பண்ணட்டும் ஐசிசி அது ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க இவங்க ஹைபிரிட் மாடல் ஒத்துக்கிட்டதுனால. ஸோ எல்லாமே வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியா தான் வந்து நடந்து முடிஞ்சது. எண்ட் ஆஃப் தி டே as a கிரிக்கெட் ஃபேன்ஸ் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கணும். ஏன்னா ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஃபன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி February 19th ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் மேட்சே ஹோஸ்ட் பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து. அண்ட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாகிஸ்தான் தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். 2017 லாஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்தது, பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா ஃபைனல்ல. அதுல பாகிஸ்தான் இந்தியா வச்சு செஞ்சுட்டாங்க, நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். எனக்கு பர்சனலா அது பயங்கரமா ஒரு ஹிட் ஆச்சு அந்த ஒரு ஃபைனல், இன்னி வரைக்குமே நான் மறக்க மாட்டேன். எஸ், இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபைனல் செமிஃபைனல்ஸ் எல்லாம் தோத்துருக்காங்க. ஆனா 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலோட லாஸ் மட்டும் பாத்தீங்கன்னா என்னால எடுத்துக்கவே முடியாது. அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 year ஆச்சுன்னு நான் பாத்துக்கோங்களேன். 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் தோத்தது கூட ஒரு ஹார்ட் பிரேக் தான். பட் 2017 நான் ரொம்ப டிசப்பாயிண்ட். அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்தியா டாமினேட்டிங் லைக் சம்திங் அந்த டோர்னமெண்ட்ல. ஆனா ஃபைனல்ல மட்டும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஏ கேமை காமிக்கலாம், அவங்களோட புவர் கேமை காமிச்சாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமா இருந்தது. நோ பாலா இருக்கட்டும், கேட்ச் டிராப்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அண்ட் பாகிஸ்தான் அதெல்லாம் யூஸ் பண்ணி டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அவங்க ஹோம்ல விளையாடும் போது அவங்களுக்கு அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பனா February 20th பங்களாதேஷோட. அண்ட் அதுக்கப்புறம் 23rd வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் பாகிஸ்தானோட விளையாட போறாங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தான்னாலே சும்மா வேற லெவல்ல இருக்கும், அது ஒரு ஃபீலே டிஃபரெண்டா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் 6 நாள் கேப்புங்க. அதோட March 2nd தான் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாண்டோட விளையாட போறோம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 குரூப் ஆல்ரெடி பிரிச்சாச்சு, அதை பத்தி நம்மளும் வீடியோ போட்டுட்டோம் சரிங்களா. ஒரு குரூப்ல பாகிஸ்தான், இந்தியா, நியூசிலாந்து அண்ட் பங்களாதேஷ். இன்னொரு குரூப் ரொம்பவே டஃபான ஒரு குரூப், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான். ஸோ அதனால ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு பி a ஸ்மால் டோர்னமெண்ட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ 3 லீக் மேட்ச் தான் ஒரு டீம் விளையாட போறாங்க. ஒரு டைட் ஒரு டஃப்பான ஒரு டோர்னமெண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஏன்னா அந்த லீவரேஜே இருக்காது. நீங்க ஒரு மேட்ச் தோத்துட்டீங்கன்னா கூட இல்ல, திருப்பி கம்பேக் ஆகி அந்த 2 மேட்ச் வின் பண்ணி செமிஃபைனல் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எந்த ஒரு பர்டிகுலர் டீம் டாமினேட் பண்ணி 3 மேட்ச் வின் பண்றாங்களோ அவங்களாலதான் அந்த ஈஸியா செமிஃபைனல் போக முடியும். மற்ற டீம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகதான் செய்யணும். சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு கேப் ஏன் இந்தியாவுக்கு வந்து பிக்சர்ஸ் அப்படி போடுறாங்க? இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, நியூசிலாண்டுக்கும் ஒரு 5 day கேப் இருக்கு. சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஷெட்யூல்ல ஒரு பெருசா விருப்பமே இல்லை, ஒரு ஈக்குவாலிட்டியே இல்லைன்றது கிளியரா தெரியுது. சரி, இப்ப பாகிஸ்தான்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச் கரெக்டா ஒரு மேட்சும் 3 கேப் வருது, 3 நாள் கேப் வருது. அந்த மாதிரி ஒரு 3 days கேப் போகுது என்னைக்குமே ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல. ஒரு மேட்ச் ஆடிட்டு 3 நாள் கேப் இந்தியா இருக்கு, அதுக்கப்புறம் 6 நாள் கேப்ன்றது ரொம்ப டூ மச்சா தெரியுதோ. இந்த மாதிரி என்ன அந்த மொமெண்டமே லாஸ் ஆயிடும். அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் எனிவேஸ் பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அட் சேம் டைம் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா துபாயில தான் நடக்க போகுது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இந்தியா வந்து குவாலிஃபை ஆறாங்களோ ஆகலையோ, ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா குவாலிஃபை ஆனாங்கன்னா அவங்க கம்பல்சரியா ஃபர்ஸ்ட் செமிஃபைனலுக்கு தான் விளையாட போறாங்க. அது வந்து அவங்க வந்து டாப் 1ல இருந்தாலும் சரி, செகண்ட்ல பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு சில செமிஃபைனல் ஸ்பாட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அவங்க குவாலிஃபை ஆனாங்கன்னா செமிஃபைனல் 1 துபாயில விளையாடுவாங்க. பாகிஸ்தானும் சரி அவங்க குரூப்ல, அதான் இந்தியா குரூப்ல நம்பர் 1 இல்ல 2 இருந்தாங்கன்னா கூட அவங்க வந்து செகண்ட் செமிஃபைனல் தான் விளையாட போறாங்க அவங்களோட ஹோம்ல. சோ அதுவும் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனல்ஸ் இன் கேஸ் இந்தியா போனாங்கன்னா அது துபாயில நடக்கும். சோ அதனால பாகிஸ்தான் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே பயங்கரமா மந்திரம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஐயோ இந்தியா வந்து செமிஃபைனல்ஸே போக கூடாது, எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா லைக் பாகிஸ்தான்லயே நடக்கணும், அது வந்து லாகூர்லயே நடக்கட்டும், கராச்சிலேயே நடக்கணும்ன்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. அது எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது. பட் அட் த சேம் டைம் this is how it works. ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியா அங்க போக விருப்பம் இல்லை, இப்ப பாகிஸ்தானும் இங்க வர விருப்பம் இல்லைன்ட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே கிரிக்கெட் நடக்கணும். இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு கிரிக்கெட் நடக்கணும், எங்கேயாவது ஒன்று வைங்கப்பா
அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a very exciting tournament. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்தியா பாகிஸ்தான் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரைவல்ரி சூப்பரா இருந்திருக்கும். ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அபார்ட் ஃப்ரம் த 2021 T20 வேர்ல்ட் கப்ல டாமினேட் பண்ணி வின் பண்ணாங்க பாகிஸ்தான், நோ லாஸ்ல வின் பண்ணாங்க பாத்தீங்கன்னா 152 டார்கெட்டை. அபார்ட் ஃப்ரம் தட் இந்தியா தான் டாமினேட் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் இன் ஆல் ஃபார்மட்ஸ். ஸோ வந்து இந்தியா பாகிஸ்தான்னாலே வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு மாதிரி சப்புன்னு போன மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீல் கொடுத்துட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நல்லா டஃப் கொடுப்பாங்கன்னு தோணுது. பிகாஸ் பாகிஸ்தானோட ஃபார்ம் ஓடிஐல பார்க்கும்போது நிஜமாவே நல்லா இருக்கு. அண்ட் இந்தியா ஆப்வியஸ்லி பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஏ கேமை என்னைக்குமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஷெட்யூல் ஒரு வாட்டி பாத்துருவோம் சரிங்களா. ஸோ நீங்களும் செக் பண்ணிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம சேனல்ல வந்து ஃபுல் ஷெட்யூல் நம்ம எப்பவுமே வந்து டிஸ்கஸ் பண்றது ஒரு வழக்கம் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி February 19th ஃபர்ஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து கராச்சியில, செகண்ட் மேட்ச் பங்களாதேஷ் வர்சஸ் இந்தியா துபாயில, அண்ட் February 21 ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா கராச்சியில, February 22 ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து லாகூர்ல சூப்பரா இருக்கும், February 23 சூப்பர் மேட்ச் பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா துபாய், February 24 வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வர்சஸ் நியூசிலாந்து ராவல்பிண்டி, February 25 ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ராவல்பிண்டி, அண்ட் February 26 ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இங்கிலாந்து லாகூர், அண்ட் February 27 பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் அட் ராவல்பிண்டி, அண்ட் March 1 வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து அட் கராச்சி, March 2 லாஸ்ட் லீக் மேட்ச் நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா அட் துபாய். ஸோ லாஸ்ட் லீக் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த டோட்டல் டோர்னமெண்டே வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணும் யார் போவாங்க செமிஃபைனலுக்குன்ற மாதிரி. ஸோ குரூஷியல் மேட்சா வந்து அமைய போகுதுன்னு நினைக்கிறேன் நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா. அதுக்கப்புறம் ஒரு நாள் தான் கேப். March 4 செமிஃபைனல் 1 துபாயில இந்தியா குவாலிஃபை ஆனாங்கன்னா செமிஃபைனல் 1 தான் விளையாடுவாங்க. அண்ட் March 5 நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா செமிஃபைனல் 2 அது வந்து லாகூர்ல பாகிஸ்தான் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நம்பர் 1 ஆர் நம்பர் 2 அவங்களோட குரூப்ல அவங்க வந்து லாகூர்ல தான் விளையாட போறாங்க செமிஃபைனல் 2. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேப் நிறைய இருக்குங்க, 6, 7, 8 3 நாள் கேப்புக்கு அப்புறம் ஃபைனல் வந்து லாகூர் சொல்லியிருக்காங்க. இந்தியா குவாலிஃபை ஆனா நான் சொன்ன மாதிரி துபாயில நடக்கும், இல்லை என்றால் லாகூர்ல தான் நடக்கும். அண்ட் செமிஃபைனல்ஸ்க்கும் சரி ஃபைனல்ஸ்க்கும் சரி ரிசர்வ் டே இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ஜென்ரல் ஐசிசி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணிடுவாங்க, ஆனா ரிசர்வ் டே இல்லைன்றவாங்க டக்குன்னு. ஸோ அந்த வகையில ரிசர்வ் டே இருக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ஹெல்ப்ல. திடீர்னு மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வி நீட் ரிசல்ட்ல நாளைக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு அதாவது அதிக 4 அடிச்ச இந்த டீம் அதிக 6 அடிச்ச இந்த டீம் இதுதான் குவாலிஃபை ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் பாக்குறத விட ஒரு மேட்ச் நடந்து அதுல யார் வின்னரோ அவங்க குவாலிஃபை ஆகி போகிறதா பாக்குறதுக்கே செமையா இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் திருப்பியும் சொன்ன மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி an exciting சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 இருக்கும் நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து பார்க்கலாம். அட் சேம் டைம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஸ்ரீலங்கா வில் பி சோ டிசப்பாயிண்டட் குவாலிஃபை ஆகலன்னு சொல்லிட்டு. வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த 50 ஓவர்ஸ்க்கே குவாலிஃபை ஆகல, அதனால அவங்க இந்த வாட்டி கொஞ்சம் அவங்க 50 ஓவர்ஸ் டீம் டெவலப் ஆயிட்டு வருது. பட் ஸ்ரீலங்கா ரொம்பவே டிசப்பாயிண்டடா இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் அவங்க கொஞ்சம் பெட்டரா விளையாடி இருக்கலாம். அந்த பங்களாதேஷ் மேட்சை வின் பண்ணியிருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க வந்து உள்ள குவாலிஃபை ஆயிருப்பாங்க பங்களாதேஷ்க்கு பதிலா. பட் திஸ் இஸ் ஹவ் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இப்படிதான் டஃபா இருக்கும். ஹோப்ஃபுல்லி ஸ்ரீலங்கா ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து அடுத்த முறை சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு குவாலிஃபை ஆவாங்கன்னு நினைக்கிறேன். பட் பங்களாதேஷ்க்கும் சரி இந்த குரூப்ல அந்த சைட்ல ஆப்கானிஸ்தானுக்கும் சரி இட் இஸ் another great opportunity to prove themselves. அதாவது நாங்களும் வந்து ஒரு டாப் டீம் அடிப்போண்டா அப்படின்னு அவங்களாம் பண்ணியிருக்காங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிட்ஸ் அண்ட் பீசஸா பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ஸ்ட்ராங் டீம் அடிச்சு அப்படி ஒரு செமிஃபைனல் எப்படி ஒரு செமிஃபைனலுக்கு வந்தாங்க ஆப்கானிஸ்தான் T20 வேர்ல்ட் கப், அந்த மாதிரி பங்களாதேஷ்னால வர முடியுமா? அது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? சோ இந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கும் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஷெட்யூல் பத்தி உங்களுக்கு எப்படி தோணுது? சோ இது எல்லாமே எல்லா கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then bye.